பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அறிவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கூலிப்படைகளை கொண்டு எல்லா கட்சிகளிலிருந்தும் இயக்கங்களிலிருந்தும் சாதிகளிலிருந்தும் கூலிப்படைகளை வைத்து ஒரு மாவீரனை கொலை செய்திருக்கின்ற கூலிப்படைகளை கண்டித்தும் இந்த படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பாசமிகு சகோதரர் சேந்தங்குடி மதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது இந்த மண்ணிலே நடத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து மக்களை ஒருங்கிணைத்து பொறுப்பாளர்களை எல்லாம் மயிலாடுதுறை திட்ட பங்காளிக்கு வர வைத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு போர்க்குரலை அரங்கேற்றம் செய்திருக்கின்ற எங்களுடைய தோழமை இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், புரட்சி பாரதம், நீலப்புலிகள், நாம் மக்கள் இயக்கம், இன்னும் பல்வேறு தோழமை இயக்கங்கள் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் என்னுடைய கடுமையான கண்டனங்களை உரித்தாக்கிக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து செல்லலாம் என்று எண்ணுகிறேன். அருமை சகோதரர்களே, நேரம் போயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் இந்த மண்ணில் தமிழ்நாடு மட்டுமன்றி அனைத்து மாவட்டங்களிலும் தலித் மக்களுக்கு எதிராகவே ஆட்சி அதிகாரம், சனாதானம், சாதி அதிகாரம் எல்லா இடங்களிலும், போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அது பல்வேறு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தலித் மக்களை குறிவைத்துத்தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பேசுவதற்காக ஒரு தயார் நிலையில் வந்திருந்தாலும் கூட காலமும் நேரமும் முடிந்து போய் இருக்கின்ற நிலையில கடைசியாக பேச வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் இந்த அருமை சகோதரர் அறிவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை 2 விதமான கோணங்களை நாம் பார்க்கலாம். இதுல சிபிஐ, சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோன்னு சொல்லக்கூடிய, பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய அந்த சிபிஐ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு பண பரிவர்த்தனை செய்கின்றவர்கள், பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர்கள், சனாதனத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த கொலைக்கு பின்புறமாக இருக்கிறார்கள். இங்க திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய ஆட்சியை எடுத்துக்கொண்டு சொன்னால் அது சிபிசிஐடி, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பல்வேறு இயக்கங்களை சார்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்றான் ஆர்வத்தினால் சொல்றான், ஆர்வத்ரா கோல்டு கம்பெனி தான் இந்த படுகொலைக்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் சொன்னாங்க, அண்ணனை போய் ரவுடின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் ரவுடி தான், தலித் மக்கள் எல்லாம் ரவுடிகள் தான் இல்லைன்னு சொல்லல, நாங்க சும்மா தான் இருப்போம். கொஞ்சம் 10ஆம் கிளாஸ் படிச்சவன பக்கத்தில் இருக்கிற மாட்டு சமூகத்தை சார்ந்து இருக்கிறவனுக்கு கண்ணு உறுத்தோம். ஏன்னா முடிச்சாமி மோகம் இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பேண்ட் சட்டை போட்டு போறான், ஷூ போட்டு போறான், 2 வீலர்ல போறான், கார்ல போறான், பொறாம வரும். இது வரைக்கும் ஆண்ட வீட்டுக்கு பின்னாடி சோறு வாங்கிட்டு இருப்போம், ஆண்ட வீட்டுல ஏதாவது கஞ்சி வாங்கிட்டு இருந்திருப்போம், ஆண்ட வீட்டுல ஏதாவது ஆண்டை சாதி வீட்டுல ஏதாவது ஒரு செஞ்சிருப்போம். நல்லா படிக்கின்ற போது பேண்ட்ல சூத்து கிழிஞ்சு போன பேண்ட போட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சிருக்கிறோம். இப்ப இதெல்லாம் பார்க்கின்ற போது என்னடா இப்படி கிடந்த போயிடும், இப்படி விட்டாலும் சொல்லிட்டு ஒரு பொறாம வரும். இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னு சொன்னா, காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஆதிக்க சாதிகள், சாதி வரி பிடித்தவர்கள் எல்லாம் தலித் முன்னிலை பார்த்தா புறப்படுறான், இவன் புறா வந்துட்டான், அவன் புறா வந்துட்டான், இவன் ரொம்ப துண்டாடா மாப்பிள, இவனை பிடிச்சி உள்ள போடுறான்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் அப்ராணி சப்ராணிகளாக இருந்த தாழ்த்தப்பட்ட
ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களிலே முன்னணிகளாக இருக்கக்கூடியவர்கள், முன்னேறி கொண்டிருக்கின்றவர்கள் வழக்கு பதிவு செய்யப்படுறான். அவங்கள ஒன்டன் போடுறான், அவங்கள வழக்குகளை தொடர்ந்து பதிவு செய்யறான். உடனே ஒரு ஹிஸ்டரி ஷீட் ஓபன் பண்றான். ஒரு தலித் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் ஒரு போலீஸ் எழுந்து பேசக்கூடாது நினைக்கிறான். எழுத்து பேசுறியா, உங்களை உடனே வழக்கு போடுற. உடனே 2 போலீஸ் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பா. ஆனா ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி எழுதிட்டு உட்காந்துருப்பா, எம்ஏ படிச்சிருப்பா, எம்பிஎல் படிச்சிருப்பா, பிஹெச்டி முடிச்சிருப்பா. இவனை போய் அந்த ஆதிக்கத்தை அந்த காவல்துறையுடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சாதி வரி படித்திருக்கின்றவர்கள் இதை செய்வான். 10 வழக்கு போடும்போது படித்தவன் ரவுடியாகத்தான் சித்தரிக்கப்படுவான். படித்திருக்கின்றவர்கள் ரவுடியாக நேரம் இல்ல, இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஆனால் இப்படிப்பட்டிருக்கிறவர்கள் ரவுடிகளாக தான் சித்தரிக்கப்படுவான். இவன் மேல ஒன்று என்ன நான் கேட்கிறேன், இன்றைக்கு காவல் நிலையங்களில, இன்றைக்கு இருக்கிற சிறைகளிலே, இந்த சிறையெல்லாம் கட்டப்பட்டது எல்லாம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, தாழ்த்தப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற, பிற்படுத்தப்பட்டிருக்கிற விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடியவன் தான் இன்றைக்கு சிறைகளில் இருக்கிறான். நீதிமன்றத்தில் வழக்குகளில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால், இந்த விளிம்பு நிலை மக்களாக, விடுதலை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக இருக்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, ஒரு புள்ளி விவரத்தை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா தேசம் முழுவதும் இருக்கின்ற அந்த புள்ளி விவரத்தை எடுத்துப்பாரு, எல்லாமே தாழ்த்தப்பட்டவனாக இருப்பான். எல்லாருமே விளிம்பு நிலை மக்களாகத்தான் இருப்பார்கள். எல்லோரும் அடக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களாகத்தான் இருப்பார்கள். அதை எழுத்து கேட்கின்றவர்கள் இன்றைக்கு ரவுடிகளாக இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அடக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு ரவுடிகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் மேல வழக்கில்லை? ஒரு பொது சிந்தனையோடு பொதுமக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், பொது வாழ்விலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர்கள், அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், அவன் மேலாம் வழக்கு போடுறா இந்த போலீஸ்காரன். அவன் மேலாம் வீட்டுலாம் போய் மிகப்பெரிய அளவில் அட்ராசிட்டி செய்கிறார்கள். கேட்பதற்கு நாதியற்ற சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒடுக்குவதற்காக, அடக்குவதற்காக, அதிகாரத்தை பறித்துவிட கூடாது என்பதற்காக இவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்கிறார்கள். அப்ப நாங்களா எப்படி தெரியும் உங்களுக்கு? 2000 வருஷம், 3000 வருஷம், 4000 வருஷமா எங்களை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக, ஒரு இலக்காரமாக பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆதிக்க சாதிகள் எப்படி பார்ப்பாங்கள? அப்படி ஆதிக்க சாதிகளாக இருக்கின்றவன் 8ஆம் கிளாஸ் முடிச்சவன், 10ஆம் கிளாஸ் முடிச்சவன், அந்த ஒரு போலீஸுடைய ட்ரைனிங் ஓடி தன்னை போலீஸா மாற்றிக் கொண்டவன், இதற்கு வருவாய்களை தன்னை ஒரு அரசு அந்த பதவியை பெற்றிருக்கிறவன் எப்படி பாப்பா? நம்மளெல்லாம் ரவுடியா தான் பாப்பா. எழுத்து கேட்டா நம்மளை ரவுடின்னு சொல்றான். ஏன் சார் சட்டப்படி இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இதை ஏன் மறுத்து செய்கிறீர்கள் என்று கேட்டால், எழுத்து பேசுறியா, உடனே அவன் மேல ஒரு 10-15 போலீஸ் அவன் வீட்டுக்குள்ள போறான், அவன் வீட்டை அடிச்சு உடைக்கிறான், பானை சட்டியெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். எழுத்து கேட்கின்றவர்களை, எழுத்து பேசுகின்றவர்களை, அரசியல் அதிகாரத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இன்றைக்கு தலித் சமுதாயத்தை தமிழகம் மட்டுமல்லாது இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கு ரவுடிகளாக இன்றைக்கு சித்தரித்திருக்காங்க. ரவுடிகளாக இன்றைக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறான். அச்சேசன் ஒண்ணு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அச்சேசன் போட்டிருக்கிறவனெல்லாம் யோசிச்சு பாரு. எவனாவது வம்பு சண்டைக்கு போனவனா? யாராவது ஒரு மிகப்பெரிய நிலையிலே கலவரத்தை மூட்டியவர்களா? ஒரு கலவரத்தை உண்டு செய்தவர்களா? ஒரு சாதிக்கும் ஒரு மதத்திற்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை செய்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியவர்களா? அப்புறாணி சப்புராணியா இருப்பா. யாரோ ஒருத்தன் அடிச்சிருப்பா, ஒரு போலீஸ்காரன் அவனை போய் எடுத்து கேட்டிருப்பா. அதற்காக இவர்கள் அவர் மீது 110 போடுறது, ஹெச்எஸ் ஓபன் பண்றது, அவன் மேல தொடர்ந்து வழக்குகளை பதிவு செய்யறது. ஆனா ஒரு சாரா வியாபாரி மேல இந்த காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ண மாட்டான். ஒரு கஞ்சா விற்கின்ற இந்த விற்பனையாளர்கள் மீது வழக்குகளை போட மாட்டார்கள். அந்த கஞ்சா விற்கிறவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்க மாட்டான். சாராய விற்கிறவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்க மாட்டான். அப்புறம் எப்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற நீதிமன்றங்களே இன்றைக்கு சாராய வழக்குகளிலே ஆஜராகிறார்களே எப்படி என்று கேட்டால், யாரோ ஒருத்தன் ஹோல்சேல் ஒருத்தர் இருப்பான். நீ மாவட்டத்திலே எடுத்துக்கிட்டு சொன்னா மிகப்பெரிய ஹோல்சேல் லீடர் இங்க இருக்கிறான். அவர்கள் கூட தான் இன்றைக்கு ஆய்வாளர்கள், இன்றைக்கு அவங்க ஆய்வாளர், இந்த காவல் கண்காணிப்பாளர், பொது கண்காணிப்பாளர் யாரு கூட லிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹோல்சேல் டீலர் கூட தான் இருப்பான். அவெல்லாம் பிடிக்க மாட்டாங்க இந்த போலீஸ்காரங்க. ஆனால் அப்ராணி சப்ராணிகளாக இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீதுதான் வழக்குகளை பதிவு செய்வார்கள்.
அது தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருப்பான். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், நாங்கள் எல்லாம் ரவுடிகள் தான். எங்களுடைய தலைவர்கள் கூட ரவுடிகள் பட்டியலை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னா ரவுடிகளா பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன? நீ அப்ப உன்னுடைய மனசா? நான் சொல்றேன், மாம்பழத்தை பார்த்து உன்னிடத்தில் சொல்றேன் இது மாம்பழம் சொல்லு. ஆனா இதை ஆப்பிளா பார்க்கிறது ஆரஞ்சா பார்க்கிறது உன்னுடைய மனநிலை என்று சொன்னால் அதை நாங்க என்ன செய்ய முடியும்? அதனாலதான் சொல்லுகிறேன் அன்பு பெரியவர்களே, ஆம்ஸ்டாங் என்பவர் ரவுடியாக பார்த்தா பார்த்திருப்போம். எங்களை பொறுத்தவரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை செத்துட்டா அவங்க அப்பா செத்து போன பிறகு அதை பேயின்னு சொல்லுவான். அதே தான் விட்டு அவங்க அப்பா செத்துட்டேன்னு சொன்னா தெய்வம். ஆதிக்க சாதிகள் எல்லாம், அதிகார திமிர் பிடித்தவர்கள் எல்லாம், சாதி வெறி பிடித்தவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து ரவுடிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா எங்களை போன்ற தலித் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வருகின்ற தலைவர்களை ரவுடிகளாக சித்தரித்தால் சித்தரித்திருப்போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பாரதிய ஜனதா கட்சியிலே ரவுடிகள் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரவுடிகள் இல்லையா? காங்கிரஸ் கட்சியிலே ரவுடிகள் இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ரவுடிகள் இல்லையா? இந்த ரவுடிகளோடு இவர்கள் கூட்டணி வைக்கவில்லையா? இந்த கூட்டங்களை கலவரங்களையும் வன்முறைகளையும் செய்வதற்கு தூண்டப்படுகின்றவர்கள் யார்? அவனுக்கு பேர் என்ன? இன்றைக்காவது இன்னைக்கு சொல்லுங்க, அண்ணன் அவர்கள் ஆன்சாம் அவர்கள் 21 கிலோமீட்டர் அந்தாண்ட எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழையின் கடுமையான மழை இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கு. 21 கிலோமீட்டர் தான் அப்பம் செத்து விட்டாலும் 1/2 கிலோமீட்டர் நடப்பதற்கு யோசிக்கின்ற இந்த சமுதாயத்துல 21 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அந்த ஊருடைய பேரு பெரம்பூர் கிடையாது. அந்த ஊருடைய பேரு பெரம்பூர் அல்ல, பெரும் பறைச்சேரி. மறையர்கள் பெரிதாக வாழக்கூடிய, அதிகமாக 1000 கணக்கிலே 10,000 கணக்கிலே வாழக்கூடிய ஒரு ஊராக இருந்த ஊருக்கு பேர் தான் பெரும் பறைச்சேரி. ஆனால் அந்த பறை வருகிறது, அதிலே சேரி வருகிறது என்று சொல்லி ஆதிக்க சாதிகள் அதை ஊரா மாத்தினாயா? சேரிய ஊரா மாத்தி பெரும் ஊர்னு மாத்திட்டா. பெரும் ஊர், பெரும் ஊர்னு மாத்திட்டாயா? அந்த ஊரோட பேர் என்ன? பெரம்பூரா? பெரும் பறைச்சேரி. அப்படி பெரும் பறைச்சேரியிலே பறையர்களுக்காக, பல்லர்களுக்காக, சக்கிலர்களுக்காக, அனைத்து சமுதாய மக்களுக்காக போராடிய மிக பெரும் தலைவராக இருக்கக்கூடிய, அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவர்களை திமுக ஒருத்தர் சொல்றான், அந்த அறநிலைத்துறையினுடைய அவன் பேரு அமைச்சர்னு சொல்றாங்க, சேகர் பாபு, சினேக் பாபு என்று சொல்லலாம். அவன் அந்த சேகர் பாபு தான் இந்த கொலைக்கு பின்புலமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஊடகங்களிலே, முகநூலிலே, வாட்ஸ்அப்பிலே, இன்ஸ்டாகிராமிலே எல்லாத்திலையும் செய்தி போட்டுட்டே இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பங்கு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இதிலே பங்கு இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதிலே பங்கு இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரசிற்கு பங்கில் இருக்கிறது சொல்லுவாங்க. ஒரு காலத்துல பறையர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் எதிரி என்று சொல்லுவார்கள். பரசாதியில் இருக்கக்கூடியவன் எதிர்தரப்பா இருக்கக்கூடிய படையாட்சி இதை சொல்லுவான். இன்னி வரைக்கும் பாமக இன்னி வரைக்கும் வரலன்னு சொல்றான். ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையை திட்டமிட்டு அரங்கேற்றம் செய்தவர்கள் நான் சொல்லியிருக்கிற திமுக, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் சாதியிலே வெறி பிடித்திருக்கிற, திமிர் பிடித்திருக்கிற, இந்த சாதியை ஒழித்துவிடும் என்று சொல்லி இருக்கிற கங்கணம் கட்டி கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் திட்டம் செய்து இதிலே பறையர்களை பயன்படுத்தி அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். பறையர்களுக்கு ஒன்று சொல்ற, இந்த பழைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் ஒன்று தெரிஞ்சுக்க, ஆண்டைக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய சாதியாகத்தான் இன்று வரை பறையர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பறையர்களை தான் ஆண்டைகள் பயன்படுத்துகிறார். ஆண்டை சாதியாக இருக்கக்கூடியவன், அதிகார திமிர் பிடித்திருக்கிறவன், இந்த சாதியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறவன், இவனெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய ஒரு சில பறையர்களை பிரெயின் வாஷ் செய்து அவர்களுக்கு தேவையான பணம் காசுகளை கொடுத்து பரசாதிகாரனை கொலை செய்வதற்கு இந்த ஆதிக்க சாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பறையல் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கூலிப்படையா போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் எடுக்க மாட்டேனே, வெட்டு செத்துவனும் பறைய, என்கவுண்டர் செத்தவனும் பறைய. எப்படி இருக்கு பாருங்க, இது எவ்வளவு பெரிய திட்டமிடல். ஒரு சாதாரணமாக ஒரு கொலை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல
கொலை செய்ய வருகின்றவர்கள் சின்ன ஒரு பாலாக தூக்கி போடுவான். நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களை படுகொலை செய்கின்ற போது அந்த இடத்துல ஆயுதங்கள் மட்டும்தான். ஏன்னா வழக்கு வேற மாதிரி வரும், இந்த வழக்கு இப்படி வரும், இதை செய்து விடாத, அதை செய்து விடாத, இதெல்லாம் திட்டமிடுங்க. எல்லாவற்றையும் திட்டம் தீட்டியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஆதிக்க சாதிகள், சாதி வெறிபிடித்த திமிர் பிடித்தவர்கள் எல்லாம் சேர்ந்துதான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த இடத்துல சந்தித்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. உடனே மாநகரத்துடைய கமிஷனர் அவர்கள் வருகிறார். இதுல அரசியல் படுகொலை இல்லை என்று சொல்றார். நீங்க விசாரிச்சிருக்கீங்க? அந்த விசாரணையில ஏதாவது தெரிந்திருக்கிறதா? ஆக இந்த தலித் மக்களை படுகொலை செய்வதற்கு எல்லா சாதியும் ஒன்னாவரா, எல்லா மதத்துக்காரனும் ஒன்னாவரா, எல்லா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் ஒன்னாவரா, உளவுத்துறை ஒன்னாவரா, காவல்துறை ஒன்னாகிறா, எல்லாருமே சேர்றான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மாவீரனாக அந்த மண்ணிலே வாழ்ந்திருப்பார் நம்முடைய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் இல்லைங்கிறதுனால அண்ணன் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்கிறோம். திமுகவை நம்பி நீதி கேட்கல, அதிமுகவை நம்பி நீதி கேட்கல. ஒரு பரசாதிகாரம் அதிமுக இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அதிமுக வரமாட்டான். ஒரு திமுக ஒரு பரசாதிகாரம் இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா அந்த கட்சிக்காரன் வரமாட்டான். ஒரு தமாக அதே மாதிரி பல்வேறு இயக்கங்களிலே கட்சிகளில் இருக்கின்ற புறையர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த காட்சிக்காரெல்லாம் எவனும் வரமாட்டான் அவனை பாதுகாக்க. நீ கூலிப்படியா போனாலும் நீ தான் செத்து போகணும். நீ போலீஸை நம்பி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணி இந்த சாதிக்காரன் ஒரு விஷயம் ஒரு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குது. பிசிஆர் வழக்க போடுறதுக்கு கடுமையா நாங்க பாடுபட வேண்டியிருக்கு. ஆனா பிசிஆர் அந்த பஞ்சாயத்து பண்ணி அங்க இருக்கக்கூடிய ரெண்டு இன்ஸ்பெக்டர் வச்சுக்கிட்டு அந்த மாற்று சாதிக்கு சாதகமாக பணத்தை வாங்கி கொண்டு போகின்ற இந்த பணசாதிக்காரனுக்கு எல்லாம் ஒரு அரைக்குவையில் கொடுக்கிற நீதான் பாதிக்கப்படுவ. கூலிப்படியா போனாலும் நீதான் பாதிக்கப்படுவ, பஞ்சாயத்து பேசினால் நீதான் பாதிக்கப்படுவ. எந்த கட்சிக்காரனும் திமுகவோ அண்ணா திமுகவோ தமிழ் மாநில காங்கிரஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பாரதிய ஜனதா கட்சியோ எந்த கட்சிக்காரனும் உனக்கு வரமாட்டான். நாங்க தான் வருவோம். ஜெய்பீமான் தான் வரும், விடுதலை சிறுத்தை தான் வரும், கம்யூனிஸ்ட் தான் வரும், நான் சார்ந்திருக்க நாமக்கல் இயக்கம் தான் வரும். எந்த சாதிக்காரனும் வரமாட்டான். அதனால பறையர்களை கொள்வதற்கும் பறையர்களை கூலிப்படைகளை வைத்து தாக்குவதற்கான ஒரு விஷயம் சொன்னா நீதான் செத்து போவோம். எந்த ஒன்று யார் போடுவா? பரசாதிகாரன் தான் செத்து போவான். எனவே இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த கள போராளிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஒரு ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்படுறேன். எல்லாரும் சொல்றாங்க சிபிஐ விசாரணைக்கு வேண்டும், இல்ல சிபிசிஐடி விசாரணைக்கு வேண்டும். எந்த விசாரணைகளும் தேவையில்லை, எந்த விசாரணையும் எங்களுக்கு தேவையில்லை. சென்னை மாநிலம் முழுவதும் அது நார்த் மெட்ராஸா இருந்தாலும் சரி, அது சவுத் மெட்ராஸா இருந்தாலும் சரி, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ப்புகள் தான் சென்னை முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய கண் அச்சிற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கள போராளிகள் தான். நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய பார்வையில் சொல்ற மாதிரி சொன்னோம்னா ரவுடிகள் தான், எங்களை போன்ற ரவுடிகள் தான் சென்னை மாநகரம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். எந்த விசாரணையும் தர வேண்டாம், எந்த நீதி ஒன்றை எதிர்பார்க்க முடியாது. எந்த நீதி விசாரணை நடத்தினால கடைசியா நீ வேங்கவேலுக்கு எவ்வளவு கெஞ்ச கெஞ்சணுங்கிறத யோசிச்சு பார்த்திருக்கீங்க. இதே பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. பறையர்கள் இருக்கின்ற மிகப்பெரும் அறிவாயுதம் தான் இந்த படுகொலைக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும். திமுகவில் ஒரு நீதி விசாரணை நடத்தினால் அது நிச்சயமாக பறையர்களுக்கு சாதகமாக இருக்காது. அதிமுக நீதி விசாரணை நடத்தினால் அது நிச்சயமாக பறையர்களுக்கு அது ஒரு சாதகமாக இருக்காது, நீதியாக இருக்காது. எந்த கட்சி காங்கிரஸாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் பறையர்களுக்கு சாதகமாகவோ நீதியாகவோ நிச்சயமாக இருக்காது. எனவே பறையர்கள் இருக்கின்ற நீதிதான், பறையர்கள் வைத்திருக்கின்ற அந்த அறிவாயுதம் தான் இந்த படுகொலைக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும். எனவே ஆம்ஸ்ட்ராங் அவர் அண்ணனுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கும் இதே போன்ற பறையர்களை பாதுகாப்பதற்கும் இவர் எல்லாம் சொல்றாங்க திருமாவளவன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தேவையில்லை. ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க, தேவையில்லை. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க, எங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுய பாதுகாப்பிலே இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனால் அந்த மண்ணில் பயணிக்க முடியும். அப்படி பயணிக்க முடியாதவன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்தை அவன் கையிலே வைத்திருப்பான். எனவே எங்களுக்கு இந்த போலீஸ்காரங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எனவே இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை
நிச்சயமாக ஒரு நீதி விசாரணை இயற்கையாகவே நடைபெறும். நாம ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. எதிர்காலத்திலே அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்படும். எதிர்காலத்திலே இவற்றுக்கு எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு காணப்படும். எதிர்காலத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான ஒரு நிரந்தரமான ஒரு நீதி வழங்கப்படும். இது திமுகவாலேயோ அண்ணா திமுகவாலேயோ பாரதிய ஜனதா கட்சியாலேயோ எந்த கட்சியாலும் இல்ல. இதுல பல முனை தாக்குதல்கள், பல முனை வன்மங்கள், பல முனை பிரச்சனைகள், பல்வேறு நபர்கள் இதில் இணைந்து இந்த படுகொலையை அரங்கேற்றிருக்கிறார்கள். எனவே இதற்கு நீதி விசாரணை பறையர்களே கொடுப்பார்கள் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.